மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, டெல்லியில் காற்று மாசுபாடு அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ தூரம் காற்று மாசுபட்டிருக்கு, 400 தாண்டிடுச்சு, 500 கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற பல்வேறு விதமான காற்று தரக்குடியீர்கள் அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய பகுதிகளை பெரிய லெவலில் வர்ணித்து பெரிய லெவலில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, செய்திகளை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, ஏன் இப்படிப்பட்ட செய்தி வருது? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி மட்டும் காற்று மாசுபாடுங்கிறது தொடர்ச்சியாக வருது, இல்லை டெல்லி நமக்கு அறிகுறியாக அடுத்தடுத்த பெரிய பெரிய மெட்ரோ நகரங்கள் மாசுபாடுக்குள்ளே போகுமா? டெல்லியில் மட்டும் மாசுபாடு வர்றதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கூட எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. செய்தியை பார்த்துட்டு சின்னமாக ஒரு வருத்தப்பட்டு அடுத்த செய்தியை நகர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி ஒரு பேசிக்கான ப்ரொசீஜர், பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாசுபாடை மத்திய அரசு மாநில அரசுகள் சரியாக தடுக்குதா? அவங்க தடுத்திருந்தால் அந்த மாசுபாடு இந்த லெவலுக்கு வந்திருக்கா? நீதிமன்றம் அவ்வப்போது தலையிட்டு சில ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றிய பேசிக்கான ஒரு இங்கே தான் போயிட்டு இருக்கு போல அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீடியோவில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என் நோக்கமாக இருந்துச்சு. அதை நோக்கி இந்த வீடியோவில் பயணிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபஸ்ட்டு இந்த செய்தி எப்போலேருந்து வர ஆரம்பிக்குது, எப்போலேருந்து டெல்லி மாசுபாடுக்குள்ளே போகுது அப்படிங்கிற செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது போல் டெல்லியில். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2K கிட்ஸ்னால கடந்த 2 வருஷமாக தான் இந்த செய்தியை நான் பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷ பஞ்சாயத்து போல் இது. குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த அக்டோபர் மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அக்டோபர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த காற்று மாசுபாடுங்கிறது பெரிய லெவலில் இந்த மாதங்களில் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்குது. இந்த மாதங்களில் மட்டும் இந்த காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இதை பின்னாடி வரக்கூடிய தரவுகளை நம்ம முழுமையாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ 10 வருஷ பிரச்சனை, அக்டோபர் டு ஜனவரி தொடர்ச்சியாக இனிமேல் இந்த காற்று மாசுபாடு செய்தியை பார்க்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காற்று மாசுபாடு காரணமாக இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஆயுட்காலம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல. உதாரணத்துக்கு ஒரு 70 வயசு இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த காற்று மாசுபாடு காலகட்டத்தில் அவங்க வாழ்கிறதுனால 10லேருந்து 11 வருஷம் குறைஞ்சி போகுதுன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய யாரை சந்தித்தாலும் ஆஸ்துமா, அந்த நுரையீரல் அல்லது சின்ன அலர்ஜி பிரச்சனையாவது இந்த காற்று மாசுபாடால் அவங்க உடம்புல ஏற்பட்டிருக்கும். காற்று மாசுபாடு காரணமாக பாதிப்பு இல்லாத மனிதர்களே டெல்லியில் பார்க்குறது ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மக்களை மனதளவிலையும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, பெரிய லெவலில் இந்த காற்று மாசுபாடு உடைக்குது அப்படிங்கிற 2வது டேட்டா எனக்கு கிடச்சிச்சு. இப்போ 3வது, டெல்லியில் எவ்வளோ பேர் தான் இருக்காங்க? இப்போ காற்று மாசுபாடுனா நமக்கு யூஸ்வலாக மைண்டில் என்ன வரும்? வாகனம் தான் பஞ்சாயத்து போல், வாகனம் தான் நிறையா இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி தோணும். டெல்லியோட டோட்டல் பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1483 சதுர கிலோமீட்டர். டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் 2013 மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1,68,00,000 பேர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் மாதம் ஆடியோ தரவில், அதாவது டெல்லி அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட வாகனங்களோட எண்ணிக்கை 79,40,000. ஸோ கிட்டத்தட்ட 40,000 45,000 சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரு 80 லட்சம் கூட நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ 1 கோடி பேர் இருக்கக்கூடிய டெல்லியில், 1.5 கோடி பேர் இருக்கக்கூடிய டெல்லியில் 80 லட்சம் வாகனங்கள் டெல்லியில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தரவை சொல்கிறாங்க. என்ன 80 லட்சம் தானே, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 80 லட்சம் அப்படிங்கிறது சென்னையில் ஓடக்கூடிய வாகனங்கள், மும்பையில் ஓடக்கூடிய வாகனங்கள், கொல்கத்தாவில் ஓடக்கூடிய வாகனங்களோட டோட்டல் கவுண்டை சேர்த்தாலும் டெல்லியில் ஓடுற வாகனம் ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெல்லி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய வாகனங்களை வச்சு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். வேறு சில மாநிலங்கள்லேருந்து டெல்லிக்கு போவாங்க. இப்போ சரக்கு வாகனம்னா எங்கேயோ ரிஜிஸ்டர் பண்ணி எங்கேயோ போவாங்க. இந்த வாகனங்களோட எண்ணிக்கைலாம் நான் பெருசாக கணக்கு பண்ணல. டெல்லி அப்படிங்கிற டிஎல் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அடிப்படையில் தான் நான் இங்கே பேசுகிறேன். இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்தனா மக்கள் தொகையை தாண்டி டெல்லியில் வாகனம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வர ஆரம்பிக்கும். டெல்லியோட காற்று மாசுபாடுக்கு மிக முக்கியமான காரணம் அளவு கடந்த வாகனங்கள் டெல்லியில் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் பயன்படுத்துறது டெல்லியோட காற்று மாசுபாடுக்கு முதல் காரணமாக, மைய காரணமாக நான் அந்த வீடியோவில் முன்வைக்கிறேன். இது என்னோட முதல் பாயிண்ட். இப்போ 2வது, வைக்கோல் எரிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது டெல்லியில். அதாவது டெல்லியில் வைக்கோலை போட்டு எரிக்கலை, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா வைக்கோல் அந்த பயிர் சாகுபடிக்கு அப்புறம் வைக்கோல் மிஞ்சுது. அந்த வைக்கோலை என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எரிச்சு அதை பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறாங்க. அதன் காரணமாக டெல்லிக்கு அந்த புகை மண்டலம் அப்படியே டெல்லியில் போய் தாக்குது. இது 2வது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு இடத்துல வைக்கோல் அதிகமாக இருக்குது, அந்த வைக்கோல் வேறு எந்த இடத்துக்கு வைக்கோல் தேவைப்படுமோ இந்தியாவில் அந்த இடத்துக்கு அந்த அரசாங்கங்கள் உதவியோடு அந்த வைக்கோல் அங்கே மாற்றி விட்டாவே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு இடத்துல தேவைப்படுற வைக்கோலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க எரித்து புகையை உருவாக்கி அந்த புகை வேறு சில மாநிலங்களை போய் பாதிக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எரிக்கப்படுற வைக்கோல்
வைக்கோலோட அந்த புகை பார்த்திங்கன்னா டெல்லியை பெரிய லெவலில் தாக்குது சூழுது அப்படிங்கிறது ரெண்டாவது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா கட்டுமான இடிப்பு. இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க, கட்டுமானங்களை இடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரக்கு வாகனம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் வாகனத்தை தாண்டி வேறு எந்த வாகனத்தோட பயன்பாடு ரொம்ப குறைக்கணும்னு சொல்கிறாங்க, பள்ளி கல்லூரிக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ கட்டுமான இடிப்பு அப்படிங்கிறது டெல்லியோட மிக முக்கியமான காற்று மாசுபாடுக்கு மூணாவது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. கட்டுமானங்கள் இடிக்கப்படுறதுனால இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புகையானது டெல்லியை பெரிய லெவலில் பாதிக்குது அப்படிங்கிறது மூணாவது மிக முக்கியமான காரணம். நாலாவது பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய குப்பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குப்பையை பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ணாது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. டெல்லியில் சேரக்கூடிய குப்பையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45% குப்பை மட்டும்தான் சரியாக அப்புறப்படுத்தப்படுது. மிச்ச குப்பைகள் ஒன்று குப்பை மேடாக இருக்குது அல்லது அந்த குப்பையை எரிச்சு விட்டுறாங்க. இவ்வளோ பெரிய நகரத்தில் திடக்கழிவு மேலாண்மை இல்லாத அந்த குப்பையை எரிக்கிறதுனால ஆகக்கூடிய புகையானது டெல்லியோட காற்று மாசுபாடுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிற நாலாவது பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மேஜராக இவ்வளோ வாகனங்கள் ஓடும்போது சாலையில் தூசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூசு டெல்லியோட காற்று மாசுபாடில் இந்த தரவை நம்பலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 40% மாசுபாடுக்கு டெல்லியில் காற்று மாசுபாடுக்கு இந்த முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் இருக்கக்கூடிய தூசின்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையோட தூரம் பார்த்தீங்கன்னா 8002 கிலோமீட்டர். இதில் சாலையை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த இயந்திரங்களை வச்சு அந்த சாலையில் இருக்கக்கூடிய தூசிகளை அப்புறப்படுத்துறதுனா வெறும் 2793 கிலோமீட்டர் மட்டும்தான் சாலையில் இருக்கக்கூடிய தூசியை அப்புறப்படுத்துகிறாங்க. மிச்ச சாலையில் இருக்கக்கூடிய தூசியை அப்புறப்படுத்தலை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாலையை அப்புறப்படுத்தக்கூடிய மிஷின் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மிஷினோட எண்ணிக்கை 206. இந்த 206 மிஷினில் பார்த்தீங்கன்னா 83 மிஷின் மட்டும்தான் ஒர்க் ஆகுதான், வேறு எந்த மிஷினும் ஒர்க் ஆகலையா. ஸோ சாலையில் இருக்கக்கூடிய தூசி அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ டெல்லி அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று மாசுபாடுக்கு அளவு கடந்த வாகன பயன்பாடு முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் திடக்கழிவு மேலாண்மை, இந்த வைக்கோல் எரிப்பு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கட்டட இடிப்பு, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் இருக்கக்கூடிய தூசியை கிளியர் பண்ணாத மனித தரவர்கள் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய காற்று மாசுபாடுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. காலநிலை மாற்றம் சொல்லி பழைய தூக்கி காலநிலை மாற்றத்தில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. டெல்லியில் சரியான நிர்வாக கோளாறுகள் இருக்கிறதுனால தான் டெல்லியோட காற்று மாசுபாடு இந்த லெவலில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட காற்று மாசுபாடு சம்மந்தப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா, டெல்லிக்குள்ளே வர்றதுக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து 113 நுழைவாயில் இருக்குது. இந்த 113 நுழைவாயில்களில் சரக்கு லாரி வந்து உள்ளே வர்ற நுழைவாயில்கள் பண்ண வேணாம், சரக்கு லாரியை உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஆனால் சரக்கு லாரிகள் கிட்டத்தட்ட 100 நுழைவாயில் வழியாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 13 நுழைவாயிலில் மட்டும்தான் சோதனை சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 13 மட்டும்தான் சரக்கு லாரி உள்ளே வரல. ஆனால் 100 நுழைவாயிலேருந்து சரக்கு லாரி உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டெல்லி எப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்குது, எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுங்க. இந்த அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை மதிக்க மாட்டேது, நீதிமன்றம் சொல்லதே கேட்க மாட்டேது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவுசெய்து வக்கீல்லாம் கோர்ட்டுக்கு வந்து விசாரிக்க வேணாம், வீட்டிலேருந்து கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜராங்க, கோவிட்டில் சொன்னாங்க. அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த டெல்லி காற்று மாசுபாடு சூழ்நிலையில் சொல்கிறாங்க. ஸோ 113 நுழைவாயிலுமே சோதனை சாவடி அமைச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை சோதனை சாவடியுமே கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் தீர்க்கமாக முடிவெடுக்குது, தீர்க்கமான உத்தரவு போடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நீதிமன்றம் சொல்லி சோதனை சாவடியை பார்த்திங்கன்னா அந்த நுழைவாயிலில் போடுறாங்க. ஸோ இதை பற்றி தினமணியில் படிக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று படித்தேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஸோ மனம் இருந்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய காற்று மாசுபாடை கண்ட்ரோல் பண்ணலாம். காற்று மாசுபாடு டெல்லியில் ஏற்படுறதுக்கு மனித தவிர அரசாங்கங்களோட முறையற்ற நிர்வாகம் மட்டுமே காரணமே தவிர இயற்கையோ கால்நிலை மாற்றத்தோ இங்கே நம்ம குறை சொல்ல முடியாது. டெல்லி அந்த குளிர்காலத்துக்குள்ளே அந்த சோனில் போகும்போது புகை வெளியே போக முடியாத சூழல் இருக்குது. புகை வெளியே போக முடியாத சூழல் இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தாக்குதலுக்கு டெல்லி உள்ளாகுது. மற்ற காலகட்டத்தில் அந்த பனிமூட்டம் இல்லை, அதனால் புகை வெளியே போயிடுது. மற்ற காலகட்டத்தில் எல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. மற்ற காலகட்டத்தில் இயற்கை நம்மளை காப்பாற்றுது. ஆனால் அந்த குளிர்காலம் வரும்போது இயற்கை தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாத சூழலில் இருக்கும்போது மனித தவறு பெரிய லெவலில் இங்கே வெளிச்சம் போட்டு காமிக்குது. ஸோ டெல்லியில் காற்று மாசுபாடுங்கிறது நமக்கு அதிர்ச்சியளிக்கக்கூடிய செய்தி கிடையாது. 1947 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் காற்று மாசுபாடுங்கிறதே பெரிய லெவலில் பேசிட்டாங்க. 1947 75 வருஷம் கழித்து டெல்லியில் காற்று மாசுபாடுன்னு செய்தி வரும்போது நம்மளோட வேறு சில நாடுகளில் இருக்கக்கூடிய காற்று மாசுபாடை குறைக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையை, கடுமையான நடவடிக்கையை டெல்லியை நோக்கி நம்ம கொண்டு போய் சேர்த்தாவே டெல்லியில் இருக்கக்கூடிய காற்று மாசுபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு கிடையாது.
அரசாங்கங்கள் தான் எல்லாமே செய்யணும். அரசாங்கங்கள் கையில் இருக்க அரசாங்கங்கள் முறையான கண்டிப்போட இதை அமல்படுத்தினாவே இந்த காற்று மாசுபாடு பிரச்சனையிலேருந்து டெல்லி ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த குளிர்காலத்துக்கு முன்னாடியே இதை ஒரு நடைமுறையாகவே, இதை ஒரு காலகட்டமாகவே, அந்த குளிர்காலம் வரும்போது மட்டும் செய்யாமல் நடைமுறையாகவே இதை பண்ணிட்டாங்களாவே டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பஞ்சாயத்துகள் தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதை பற்றி என்னோட பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதை சார்ந்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.